பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிதியோன் என்ற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா. அப்போ தேவன் அந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது அவன் நிலைமை, அவன் சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் குடும்பத்தை ரொம்ப சிறிய குடும்பம், தேவன் எங்களோடு இருந்தால் இந்த உபத்திரங்கள் இல்லை, எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? இப்போ ஒரு சில மக்கள் அற்புதங்களை பார்த்திருக்க மாட்டார்கள், தேவனுடைய மகத்துவங்களை உணர்ந்திருக்க மாட்டார்கள். இப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களுக்கு தான் தேவன் தீர்க்கதரிசியாக பேசுகிறார், உனக்கு இருக்கும் அந்த பலன் போதும். எது இந்த பலன்ன்றது? அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார். ஒரு மனிதனோடு தேவன் இருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில பலன் குறைவதில்லை. உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா. அப்ப தேவன் தான் இந்த பூமியில அனுப்பியிருக்கிறார், தேவன் தான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் தான் இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த குடும்பத்தில் சூழலை நினைத்து, உன் வேலையை நினைத்து, உன் தேவை நினைத்து நீ புலம்பி ஐயோ எனக்கு பலனில் நான் சோர்ந்து போக நினைச்சிருக்கலாம். இன்றைக்கு தேவன் சொல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. அப்ப தேவன் தான் நமது பலனாய், நம்முடைய விடுதலையாய், நம்முடைய ஆறுதலாய், நம்முடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதத்துல யாரெல்லாம் தேவன் என் பலனாய், என் கோட்டையாய், என் துருகமாய் இருக்கிறார் என்று நம்பினார்களோ அவர்கள் பலசாலிகளாய் இருந்திருக்கிறார்கள். என்னாகும் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்களை ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு தேவன் காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கொடுத்தாராம். அவருடைய பலன் அவ்வளவு எதிரிகளை முட்டி மோதி அழித்ததாம். மக்களே, 1 யோவான் 4 சொல்கிறது, இந்த உலகத்திலே இருப்பவனில் உங்களிலே இருக்கிறவர் அவர். அந்த தேவனுடைய பலத்தை எந்த மனிதன் உணர்கிறானோ, தன் வாழ்க்கையில அனுபவிக்கிறானோ, அவன் பிசாசுக்கோ, மந்திரத்துக்கோ, வியாதிக்கோ, வறுமைக்கோ அவன் பின்னிட்டு பார்க்கிறவன் அல்ல, அதை முட்டி தள்ளி அவன் முன்னேறி போகிறவனா இருக்கிறான். கலகாதீர்கள், உங்களோடு ஒருத்தர் இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னவர், அவர் சொன்னபடியே அவர் செய்வார் என்று மறந்து போகாதே. ஆதியாகமத்தில் நாங்கள் படிக்கிற போது அந்த 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அந்த மனிதன் உணர்ந்தான், தேவனை உணர்ந்தான், அவர் பலத்தை உணர்ந்தான், வெறுங்கையா போனவன் தான் ரெட்டிப்பான பரிவார்களோடு வந்தான். இன்றைக்கு உணருங்க, வேலையை நீ சுமக்க தேவையில்லை. ஐயோ எப்படி முன்னேறு, எதிரிகள் இருக்காங்க, போராட்டம் இருக்கு, என்னை பகைக்கிறவர் இருக்கிறாங்க, அதெல்லாம் நீ கலங்க வேண்டியதில்லை. உன்னோடு இருக்கிற தேவன் அவர் பலம் உள்ளவர், எல்லாவற்றையும் செய்வார். மீகா 2:10 சொல்கிறார், அவர் தடைகளை நீக்கி போடுகிறார். ஏசாயா 45:2 நான் உன்னை போய் கோணலான செவையாக்கு. இப்படி உணர்ந்தவர்கள் தான் ஜெயத்தை பெற்றார்கள். காலை இப்படி சொல்லுகிறார். அந்த அனுபவத்தில் யோசுவா புத்தகத்தில் 14 சொல்லு, மோசையை அனுப்பும் போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இப்போது இருக்கு. நான் யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய். நிறைய பேர் அந்த ஆவியின் வல்லம் இழந்துருவார்கள், தரிசனத்தில் இழந்துருவார்கள், நம்பிக்கை இழந்துருவார்கள், பலனற்றவர்களாய் புலம்புகிறவர்களாய் இருப்பார்கள். பாருங்க, மோர் தென் 80 years இருக்கும், நான் இன்னும் யுத்தத்துக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவின் பலன் இருந்தது. மாம்ச பலன் தானே வருங்க. உங்களை ஆவில விழுந்து போயிட்டீங்க, ஆவில சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அது நான் கிதியோனுக்கு மோட்டிவேஷன் பண்றார், அவனை உற்சாகம் பண்ணுகிறார். உன் ஆவி, உன்னுடைய மனசு சோர்ந்து போயிருக்கு, நீ புலம்பிக் கொண்டிருக்கிற, உனக்கு இருக்கும் பலன் நானா இருக்கட்டும், மண்டையில ஏற்றிக்கோ. நீ மண்டையில ஏற்றி பாருங்க, நீ எதையும் தாண்டி ஓடுவதற்கு தேவன் பலன் தருவார். அதைதான் அங்கே காலை சொல்கிறார், மோசே என்னை அனுப்பும் போது இருந்த அதே பலன் எனக்குள்ள இருந்தது. இதை மோசையை பற்றி சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, அதே என்ன உபாகம் 34:7 படிக்கும் போது, மோசையுடைய கண்கள் இருள் அடையவில்லையாம், அவருடைய பலன் குறுகி போகவில்லையா, அந்த கண்ணுக்கு ஒளி மங்கவில்லை. நிறைய பேர் கண்களுக்கு ஒளி மங்கிடும், வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்க முடியல, அடப்போடா இந்த வாழ்ந்தது போதும். சில தரிசனம் இழந்திருப்பார்கள், ஊழியத்தை கூட இழந்திருப்பார்கள். மக்களே, இன்றைக்கு நீங்கள் உணருங்கள், உங்களுடைய ஆவிலே ஒரு பலத்தை தருவதற்கு அவர் தேவன் போதுமானவராக இருக்கிறார். மோசேயுடைய சரீரத்தில் பலன் குறையாத போது, காலேபுடைய சரீரத்தில் பலன் குறையாத போது, இஸ்ரவேல் மக்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும் போது, அவர்களுக்குள் இருந்த அதே தேவன் தான் நமக்குள் இருக்கிறார். கிதியோனை போல நீயே நான் புலம்பிக் கொண்டு சோர்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய வார்த்தை நம்மை உணர்த்துகிறது, உயிர்ப்பிக்கிறது. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா. ஒருவேளை ஊழியத்தை விட்டுட்டு இருக்கலாம், தரிசனத்தை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளிலிருந்து விலகி ஓடி இருக்கலாம், ஐயோ என்னால் தாங்க முடியும் பலன் என்று புலம்பி இருக்கலாம்.
எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவன் உன் பக்கத்தில் இருக்க விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இப்படி அநேகர் யாரெல்லாம் தேவனுடைய பலத்தை உணர்ந்தார்களோ, தாவீது சொல்கிறார், என் பலனாகி கர்த்தாவே நான் உண்மையை அன்பு கூறுகிறேன். சங்கீதம் 11 சொல்ல. அப்போ அவர்கள் அந்த பலனாகிய கர்த்தரை உணர்ந்திருக்கிறார்கள். உம்மாலை நான் சேனைக்குள்ளே பாய், உம்மாலை நான் மதிலை தாண்டுவேன். அந்த உணர்வும் அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தை எப்போ வரும்போது தேவன் நம்மோடு இருக்கிற அந்த புரிதலும் உணர்வும் யாருக்கு இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் தீமைகள் அந்தகாரங்கள் விலகி ஓடும். இந்த வார்த்தையின்படியே போடுங்க. எந்த விஷயம் பயப்பட, வேலைக்கு பயப்பட, படிப்பு பயப்படாதீங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் பயப்படாதீங்க, ஐயோ குழந்தையிலேயே வீடிலே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை தந்திருக்கிறார். அந்த பலன் ஏற்ற வழியில் சரியாய் உங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்கும். இந்த வார்த்தையின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you. God bless you.